வாங்கப்பா. இப்ப நம்ம புதுசா அம்மி வாங்கியிருக்கிறோம். இந்த அம்மிய நம்ம கிராமத்துல நாங்களாம் நான் எப்படி சுத்தம் பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா மண் சட்டியை எப்படி சுத்தம் பண்றதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி இதுலயும் இருக்கிற இதெல்லாத்தையும் அழகா எப்படி எடுக்கிறது, இந்த கொத்து இருக்குல்ல, அது உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியில வரணும். அப்படின்னா நம்ம எப்படி அதை கிளீனா எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஊற வச்ச அரிசி ஃபர்ஸ்ட் சும்மா தண்ணியை ஊற்றி ஒரு கழுவிக்கலாம். இதை சும்மா கழுவிக்கலாம் டஸ்ட்டுக்கு, அந்த இருக்கிற டஸ்ட்லாம் வெளியில போறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். நல்லா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். எப்படின்னா அதே மாதிரி கல் பாத்திரமா இருந்தாலும் மண் பாத்திரமா இருந்தாலும் தேங்காய் நாரால தான் தேய்ச்சி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு என்னென்னா இந்த கம்பி வலையெல்லாம் போட்டு தேய்ச்சின்னு வச்சுக்கிங்க. அந்த கம்பி வலையால போட்டு தேய்க்கும் போது அதெல்லாம் நம்ம சோப்பு, ரெண்டாவது கம்பி, தேங்காய் நார் நம்மளுக்கு உள்ளே போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் நான் தேங்காய் நாரை தான் யூஸ் பண்ணுவேன். மண் சட்டி பானை கழுவுறதுக்கும் இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். சும்மா தேய்ச்சி கழுவி இருக்கனா. இப்ப அடுத்தது இதுல என்ன செய்ய போறேன்னா, அரிசி ஊற வச்ச அரிசி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை வச்சு இதுல நைஸா அரைக்க போறோம். அடுத்தது இன்னொன்னு செய்வேன், அதையும் கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, உபயோகப்படுத்துங்க. இது அரைக்கும் போது என்ன செய்யணும்னா, அந்த நல்லா தள்ளி விட்டு அரைங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. ஏன்னா அந்த கொத்தி இருக்காங்கல்ல, கொத்துன்னு சொல்றது, அம்மி கொத்தி கொடுக்குறாங்கல்ல, அந்த சந்தில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கிளீனா வெளியில வந்துடும். இத மாதிரி அரைக்கும் போது என்ன செய்யணும்னா வெளியில வந்துடும். ஊற வச்ச அரிசி அரைக்கும் போது அந்த சந்துக்கு சந்து நுழைஞ்சி அழகா எட்ட வரும். இதை எடுத்துட்டு அடுத்தது இன்னொன்னு நீங்களே சுத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கிளீனா இருக்கும். ஏன்னா அந்த சந்தில் இருக்கிறது எல்லாமே எட்ட வந்துடும். சந்தில் இப்போ அந்த மாவு தான் நம்ம அரைச்சோம்ல, அது மாவு தான் ஒட்டிட்டு இருக்கோம். இதை இப்போ அதை திரும்பவும் அரைக்கணும். அப்போ அந்த இப்போ வச்சு அரைக்க போகிற பேர் என்ன அப்படி வச்சு அரைக்க போகிறேன்னா, காஞ்ச அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்ச அரிசி, இப்போ காஞ்சது நம்ம சாதத்துக்கு வடிக்கிற அரிசி தான். எந்த அரிசி உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது என்ன செய்யும்னா அந்த சில்லு சில்லு சில்லா தெரியும். அதில் நான் அதே தான் மண் சட்டிக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது என்ன செய்யணும்னா ஒரே ஈவனா அந்த கொத்துல தூக்கிட்டு இருக்குல்ல ஒன்னொன்னு, அதெல்லாம் சரியா வர்றதுக்கு. ஒன்னு ரெண்டு கொத்து தூக்கிட்டு இருந்ததுன்னா கல்லு ஜல்லி ஜல்லியா தெரியும். அதெல்லாம் சரியா வெளியில வந்துடும். சரியாகி நம்மளுக்கு அம்மி கிளீன் ஆயிடும். நல்லா தள்ளி அரைங்க. இந்த மாதிரி ஒரு அந்த கொத்து ஃபுல்லா நம்ம அரைக்கணும். நான் ஸ்பீடா செய்யறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஸ்லோவா. எனக்கு பழகிட்டதுனால கடகடன்னு ஸ்பீடா அரைக்கிறேன். நீங்க இந்த மாதிரி வச்சு நைஸா அரைங்க. ஆனா இந்த கொத்து ஃபுல்லா நடு இருக்குல்ல, கொத்திருக்காங்கல்ல, அந்த இடம் ஃபுல்லா நம்ம தள்ளி தள்ளி அரைக்கணும். அரிசியை தள்ளி தள்ளி என்ன கலர்ல வருதுன்னு இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஊற வச்சு அரிசி அரைச்சிட்டுருக்கோம், இப்ப காஞ்ச அரிசி வச்சு அரைக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசத்தை பாருங்க. கலர் எப்படி இருக்குன்னு.
இத மாதிரிதான் அரைச்சி கிளீன் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த மண்ணு எல்லாம் இல்லாம எல்லாமே கிளீனா, கல்லு கிளீன் ஆயிடும். இது முக்கியமான டிப்ஸ், பார்த்து உபயோகப்படுத்துங்க. நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, தெரியாதவங்க பயன்படுத்திக்கங்க. நான் இருக்கிற ஏரியாவில் வண்டியில தான் வந்து விற்றுது, அங்கதான் வாங்கினேன் இதை. ஆனா இந்த கல் வந்து 2000 ரூபாய். எங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே வீட்டில் யூஸ் பண்ண இருந்தது பெரிய கல். அது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா வேணும்னு எங்க தம்பி கேட்டுது. அரைப்பாங்களா அரைக்க மாட்டாங்களா, மருமகளுக்கு வேணும்னு கேட்டாங்க. சரி சின்னதா ஒண்ணு வாங்கி வைப்போம் அப்படின்னு, ரொம்ப சின்னதும் இல்லாத ரொம்ப பெருசாவும் இல்லாத மீடியம் சைஸ். எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு பாருங்க. கிளீன் ஆயிடுச்சா? திரும்ப கழுவிக்கலாம் கிளீனா. ஆனா செய்ய வேண்டிய வேலை அவ்வளவுதான். எப்படி இருக்குன்னு பாருங்க.